அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு தற்கால தமிழ்நாட்டு விடுதலை வரலாறு அந்த டாப்பிக்கில் வெங்கடேஷன் எழுதிய புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வகுப்பு 9, கிளாஸ் 9வது கிளாஸ். கிட்டத்தட்ட 8 கிளாஸ்க்கு நம்ம நடத்தியிருக்கோம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லைக் பண்ண உடனே வரும். அந்த ஹைப்புன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வர்றதுக்காண்டி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்மே அதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. தினமும் லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. லைவ் கிளாஸ்லையும் கலந்துக்கோங்க, உங்கள் டவுட்டுகளையும் கேளுங்க. ஓகே, சுயமரியாதை இயக்க கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரியார் அரசியல் கட்சிக்கு எதிரி. பெரியார் பார்த்தோம்னா அரசியல் கட்சிக்கு எதிரியாக தான் இருந்திருக்காரு. அதற்கு காரணம் அரசியல் கட்சிகள் பாமர மக்களின் சமூக சமய பொருளாதார உரிமைகளை ஒடுக்கும் சாதனங்களாக பயன்படுத்தப்படுவதே ஆகும். ஏன் பெரியார் அரசியல் கட்சிக்கு எதிரியாக இருந்திருக்காரு? ஏன் பெரியார் அரசியல் கட்சிக்கு எதிரியாக இருந்திருக்காரு அப்படின்னா, அரசியல் கட்சிகள் பாமர மக்களின் சமூக சமய மற்றும் பொருளாதார உரிமைகளை ஒடுக்கும் சாதனங்களாக பயன்படுத்தப்படுவதனால். அதனால தான் அவர் அரசியல் கட்சிக்கு எதிரியாக இருந்திருக்காரு பெரியார். இந்த நிலையை மாற்றுவதற்காக சுயமரியாதை இயக்கத்துக்குள் சமதர்ம கட்சி என்ற அரசியல் அமைப்பை உருவாக்க தீர்மானித்தார் பெரியார். அப்படின்னா எதுக்கு அவர் சமதர்ம கட்சி, சோசலிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற அமைப்பை தொடங்க முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, சமூக சமய பொருளாதார உரிமைகளை ஒடுக்கும் சாதனமாக தான் பயன்படுத்தியிருக்காங்க அரசியல் கட்சி. ஸோ சமூக சமய பொருளாதார உரிமைகளை மக்களை மாற்றணும் அவங்களுக்கு அப்படின்றதுக்காண்டி தான் சுயமரியாதை இயக்க அதுக்குள்ளே சமதர்ம கட்சி அப்படின்ற ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க தீர்மானித்திருக்காரு. அரசியல் கட்சிக்கு எதிரி தான், ஆனால் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க தீர்மானிச்சிருக்காப்புல. அந்த அரசியல் அமைப்புக்கு என்ன பெயர்? சமதர்ம கட்சி என்று பெயர். அதற்கான திட்டத்தையும் தீட்டினார். அத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னா, சமதர்ம கட்சியோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன? அதற்கான திட்டத்தை பார்த்தோம்னா, அனைத்து சட்டசபை, முனிசிபல், தாலுகா, மாவட்ட மன்றங்களுக்கான தேர்தல்களுக்கு வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கல். மோதிலாலோட நேரு அறிக்கையை தான் சொல்லியிருக்கோம், வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்லி. அதே தான் வரும் சொல்கிறாப்புல, அனைத்து சட்டசபை, முனிசிபல், தாலுகா, மாவட்ட மன்றங்களுக்கு தேர்தலுக்கு வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கல். பாமர மக்களை சாதி, மத, பொருளாதார கொடுமைகளிலிருந்து விடுவித்தல். இது சமதர்ம கட்சியோட நோக்கங்களாக சொல்கிறாங்க. முக்கிய அம்சங்கள்: பொதுமக்கள் உபயோகப்படுத்தும் தேவையான தொழில்முறைகள், போக்குவரத்து சாதனங்கள் ஆகியவற்றின் நிர்வாகத்தை தனி மனிதர்கள் பறித்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுதல். அவங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு போக்குவரத்து சாதனம் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதை நிர்வாகத்திலேருந்து தனி மனிதர்கள் பறிச்சுக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நிலமற்ற விவசாய தொழிலாளிகளுக்கு வெள்ளாமையில் ஒரு நியாயமான பங்கு கிடைக்க செய்தல். அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெள்ளாமை கிடைக்குது அப்படின்னா நியாயமாக பங்கு கிடைக்க செய்கிறது. கோயில் சொத்துக்களின் வருவாய் பொது மக்களின் தொழில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, ஆதரவற்ற அனாதை பிள்ளைகளுக்கான விடுதி போன்றவற்றுக்கு பயன்படுத்துதல். கோயிலில் ஒரு சொத்து இருக்குது, ஏன்னா பிரம்மதானம், தேவதானம் சொல்லி நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க முந்தி காலத்தில். ஸோ கோயில் சொத்துக்கு நிறையா இருக்குது அப்படின்னா, அதை மக்கள் கூட பொது சொத்தை என்ன பொருவாயை பொது மக்களின் தொழிலுக்கு பயன்படுத்திக்கணும், கல்விக்கு பயன்படுத்திக்கலாம், சுகாதாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம், வீட்டு வசதிக்கு பயன்படுத்திக்கலாம், ஆதரவற்ற அனாதை பிள்ளைகளுக்கான விடுதி போன்றவற்றுக்கு பயன்படுத்துதல் அப்படின்ட்டுருக்காங்க. சாதி மத பிரிவுகளை பற்றிய குறிப்புகளை அரசாங்க ஆவணங்களிலிருந்து நீக்கிவிடல். சாதி மதத்தை பற்றி அரசாங்க ஆவணங்களை நீக்கிடுங்க. சாதி சமய பட்டங்களை போட்டுக்கொள்வோரை பொதுப்பணிகளில் அமர்த்தாமல் இருத்தல். ஏன்னா இவர் 1929 பெரியார் நாயக்கர்ன்ற பட்டத்தை திறந்துருவார். ஓகேங்களா? சமதர்ம இவர் அதனால தான் முடிவு பண்ணியிருப்பாங்களே, சாதி சமய பட்டங்களை பின்னாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பொதுப்பணிகளை வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு. போக்குவரத்து, வீட்டு வசதி, பால் வசதி, வைத்திய வசதி போன்றவற்றை உள்ளாட்சி நிறுவனங்களிடம் ஒப்படைத்தல். போக்குவரத்து வசதியாக இருக்கட்டும், வீட்டு வசதியாக இருக்கட்டும், பால் வசதியாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளாட்சி நிறுவனங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவோம். சட்டசபை, முனிசிபாலிட்டி போன்ற உள்ளாட்சி நிறுவன தேர்தல்களுக்கு கட்சி சார்பாக வேட்பாளர்களை நிறுத்துவது. அந்த கட்சி சார்பாக பார்த்தோம்னா சட்டசபைக்கும் முனிசிபாலிட்டிக்கும் தேர்தலுக்கு இந்த சமதர்ம கட்சி சார்பாக வேட்பாளர் நிறுத்தலாம். வேட்பாளரிடம் கல்வி திட்டங்களுக்கு உறுதி கூறி கையொப்பம் வாங்க வேண்டும். வேட்பாளர்களிடம் பார்த்தோம்னா கட்சி திட்டம் ஏதாவது ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு உறுதிமொழி மாதிரி வாங்கிக்கிட்டு தான், சைன் வாங்கிக்கிட்டு தான் அவங்கள வேலை வாங்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. மேற்கண்டவற்றை சட்டசபை பிரவேசம், பிரச்சாரம், பத்திரிகைகள் மூலம் செய்ய வேண்டும்.
அப்படின்ட்டு இருக்காங்க. பத்திரிகைகள் மூலம் பண்ணியிருக்கணும். அரசியல் கட்சிகளை எதிர்த்து வந்த பெரியார் அவரது இயக்கத்திற்குள்ளாகவே ஒரு கட்சியை உருவாக்கி இயக்க வளர்ச்சிக்கான கருவியாக பயன்படுத்த நினைத்தது அவரது இயல்புக்கு மாறான அரசியல் பரிசோதனையாகும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு பெரியார்? அரசியல் கட்சிக்கு எதிரியாக இருந்திருக்காப்புல. அதே சமயத்தில் அவர் வந்து மக்களோட சமூக சமய பொருளாதார உரிமைகளை மாற்றுறதுக்காண்டி சமதர்ம கட்சின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏகப்பட்ட அம்சங்கள் வச்சு சொல்லியிருக்காரு. சுயமரியாதை இயக்கத்தின் சாதனைகள். சுயமரியாதை இயக்கம் கோப்பையில் எழுந்த புயல் அல்ல, நான் முயல் இல்லடா புயல் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி சுயமரியாதை இயக்கம் ஒரு கோப்பையில் கடந்த எழுந்த புயல் அல்ல, வானத்தில் தோன்றி மறைந்த வானவில்லும் அல்ல, அது ஒரு சமுதாய சமய கலாச்சார சீர்திருத்த இயக்கம். அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் ஒரு சமுதாய சமய கலாச்சார சீர்திருத்த இயக்கமா? ஆமாம். சுயமரியாதை இயக்கம் ஒரு அரசியல் கட்சி கிடையாது, ஆனால் அது சமுதாய சமய கலாச்சார சீர்திருத்த இயக்கம். சுயமரியாதை இயக்கம் சமுதாய புரட்சிக்கான முன்னோடி முயற்சியாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பாதையில் முளைத்தவைகள் தான் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆகும். சுயமரியாதை இயக்கத்தின் சாதனைகள் பின்வருமாறு. தமிழ்நாட்டில் பிராமணர் ஆதிக்கம் படிப்படியாக குறைந்தது. சுயமரியாதை இயக்கத்தினால தான் பிராமணர் இயக்கம் குறைஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பிராமணர் ஆதிக்கம் படிப்படியாக குறைஞ்சது. எதனால் அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தினால தான். பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த கண்மூடித்தனமான மரியாதையும் மதிப்பும் முன்னுரிமையும் முக்கியத்துவம் இழந்தன. பொது தேர்தல்களில் பிராமணர் வேட்பாளர்களுக்கு பிராமணர் அல்லாத வாக்காளர்களின் ஆதரவு வெகுவாக குறைந்தது. பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிராமணர்களுக்கு வாக்குரிமை கம்மியாயிருச்சு. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை மதிப்பெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. பண்டிகைகள், விரதங்கள், சமய சடங்குகள் சிறப்பிழந்தன. விதவைகள் திருமணம், கலப்பு மணம், சாதி வேறுபாடு கருதாமை, தீண்டாமை ஒழிப்பு, கோவில் நுழைவு ஆகியவை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. விதவைகள் திருமணம் பண்ணிக்கலாம், சாதி வேறுபாடு கருதக்கூடாது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, கோவில் நுழைவுலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புரோகித விளக்கு சங்கங்கள் தோன்றி மத பொருட்டுகளை அம்பலப்படுத்தி புரோகிதர்களின் தேவையை மட்டுப்படுத்தியது. புரோகிதரை தேவை கிடையாது. மக்கள் வாக்கெடுப்பின் போது ஒவ்வொரு குடிமகனும் இந்தியன் என்று கூற வேண்டும், எக்காரணம் கொண்டும் சாதி பெயரை சொல்லக்கூடாது என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டன. இந்தியன் தான் சொல்லணும், சாதி பெயரை பின்னாடி வச்சு கூப்பிடக்கூடாது. வகுப்புரிமை பிரதிநிதித்துவம் நடைமுறை சாத்தியமாயிற்று. வகுப்புரிமை பார்த்துட்டாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி ஓரியன்டாக. அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பிரபலம் ஆயிடுச்சு. பதிவு திருமணங்கள், சனாதன வீதிகங்களும் புராணங்களும் வர்ணாசிரம தர்மமும் செல்வாக்கு இழந்தன. பொது உணவு விடுதிகள், ஆலயங்கள், புகைவண்டி நிலையங்கள், சத்திரங்கள் போன்ற பொது இடங்களில் பிராமணர்களுக்கு பிறருக்கும் காட்டப்பட்டு வந்த வேறுபாடுகள் மறைந்தன. இதான் பார்த்தோம்னா என்ன, சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமானது. பிராமணரோட ஆதிக்கத்தை கம்மி பண்ணிட்டாங்க. மத சடங்குகள் கிடையாது, இந்தியன்னு கூறணும், விதவை திருமணம், தீண்டாமை ஒழிப்பு, கோவில் நுழைவு, பதிவு திருமணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுயமரியாதை இயக்கத்தோட சாதனைகள். சட்டசபை தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் நீதி கட்சி பெரியாரின் ஈரோடு திட்டத்தை ஏற்றுக்கொண்டதால் அக்கட்சிக்குத்தான் முழு ஆதரவை அளித்தார். இப்போ பெரியாரோட ஈரோடு திட்டத்தை நீதி கட்சி ஏற்றுக்குச்சு. பெரியாரோட ஈரோடு திட்டத்தை நீதி கட்சி ஏற்றுக்கிட்டதுனால பெரியார் தன்னோட முழு ஆதரவை நீதி கட்சிக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா கேட்பாங்க, நீதி கட்சிக்கு பெரியார் தன் முழு ஆதரவை கொடுத்தாரா? ஆமாம் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? ஈரோடு திட்டத்தை ஏற்றுக்கொண்டதால் கொடுத்தாரு. பகுத்தறிவு வார ஏட்டை துவக்கினார் 1935. பகுத்தறிவு அப்படின்னு ஒரு வார ஏட்டை துவக்கிறாரு. நீதி கட்சி 1937 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடெங்கும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நீதி கட்சி ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி 1937 நிறைய பிரச்சாரம் பண்ணுறாரு. இன்னும் பெரியாரால் கூட நீதி கட்சியை தேர்தல் தோல்வியிலிருந்து காப்பாற்ற முடியல. காங்கிரஸ் தான் ஜெயிக்குது. ராஜகோபாலாச்சாரி ஆட்சி அமைச்சராப்புல, சென்னை முதலமைச்சர் ஆகிறாப்புல 1937. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938. ஓகேங்களா? அப்போ இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, 1937 சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சிக்கு பெரியார் ஆதரவு கொடுத்தாரு, பிரச்சாரம் பண்ணார், எனினும் தோல்வி அடைஞ்சிருச்சு. 1935 பகுத்தறிவுன்ற வீக்லி வார ஏட்டை நியூஸ் பேப்பர் தொடங்குறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938. சென்னை ராஜதானியின் முதல் காங்கிரஸ் முதலமைச்சர் ராஜாஜி 1937 பள்ளிகளில் இந்தி மொழியை புகுத்தினார். ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்தி மொழியை புகுத்துறாப்புல. இச்செயல் குளவிக்கூட்டில் கல்லை எறிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. பெரியாருக்கு கொதித்தெழுந்துறாரு, கிளறாரு, விஸ்வரூபம் எடுக்கிறாப்புல. அவரது அறிவாற்றலை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்திய எதிர்ப்பு சூறாவளியை கட்டவிழ்த்து விட்டார். இந்திய எதிர்ப்பு பார்த்தோம்னா இந்தி திணிப்பு திராவிட கலாச்சாரத்தின் மீதான ஆரிய படையெடுப்புக்கான அடையாளம் என்று மக்களை எச்சரித்தார். இதை நம்ம 11வது புத்தகத்தில் கூட போட்டிருப்பாங்க.
பெரியார் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி 11வது அரசியல் அமைப்பு புத்தகத்தில் பெரியார் வந்து இது வந்து ஆரிய படையெடுப்புகளோட அடையாளம் சொல்லி வச்சிருப்பாப்புல. அதன் மூலம் தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் முதன்முறையாக ஆரியர் திராவிடர் இன சாதி கலாச்சார வேறுபாட்டை தீவிரப்படுத்தினார். இதோடு பெரியார் மற்றொரு பரிமாணத்தையும் சேர்த்தார். ராஜாஜி அரசாங்கத்தின் இச்செயல் தமிழ் பேசும் மக்களை இந்தி பேசும் வட இந்தியர்களோடு அடிமையாக்கிவிடும் என்று விளக்கமளித்தார். தமிழ் பேசும் மக்களை இந்தி பேசும் வட இந்தியர்களுக்கு அடிமையாக்கிவிடும். சுருங்க கூறின் இந்தி திணிப்பு மக்களின் தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதோடு அல்லாமல் தமிழர் கலாச்சாரத்தை சீர்குலைத்து சுயமரியாதை இயக்கத்தை அழித்துவிடும் என்று அஞ்சினார். பெரியாரின் இந்திய எதிர்ப்பு புயல் பிரச்சாரம் சுயமரியாதை இயக்கத்தையும் நீதி கட்சியும் ஓரணியும் கொண்டு வந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால் வந்து நீதி கட்சியும் பெரியார் ஓரணிகள் வந்துடுறாங்க. சார் ஏடிபி அன்னிசெல்வத்தின் கீழ் நீதி கட்சியும் பெரியாரின் தலைமையில் சுயமரியாதை இயக்கத்தாரும் தமிழ் தேசியவாதிகளும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தினர். அப்புறம் சார் ஏடிபி பன்னீர்செல்வம் நீதி கட்சி தான் சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. சுயமரியாதை இயக்கத்தையும் பெரியார் தமிழ் சம்பந்தமான தேசியவாதிகளும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த கிளர்ச்சியில் 1000க்கும் நிறைய பேர் கைது பண்ணப்பட்டனர். இந்திய எதிர்ப்பு படை சென்னை நோக்கி அணிவகுத்து சென்று திருவல்லிக்கேணி கடற்கரையை அடைந்தது. 1938 செப்டம்பர் 11. இந்த மாபெரும் கடற்கரை கூட்டத்தில் தான் பெரியார் ஈவேரா முதன்முறையாக தமிழ்நாடு தமிழருக்கே என்று குரல் எழுப்பினார். அப்படின்னா தமிழ்நாடு தமிழருக்கேன்னு எப்போ குரல் எழுப்புறாரு? 1938 செப்டம்பர் 11 இந்திய எதிர்ப்பு போராட்டப்போ தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லி திருவல்லிக்கேணி கடற்கரையில் வச்சு ஒரு சவுண்டு விட்டுருக்காப்புல. முதல்ல பெரியாருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் 2000 ரூபாயும் அபராதமும் விதிக்கப்பட்டு பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார். பெரியார் பெல்லாரி சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கும். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 1938 டிசம்பர் 29 வந்து 2 வருஷம் சிறை தண்டனை 2000 அபராதம் பெல்லாரி சிறையில் போட்டிருக்காங்க. இந்த பெல்லாரி சிறையில் இருக்கிறப்ப தான் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பெரியார் தலைமையில் 1938 நடத்தப்பட்ட இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி பின்னர் 1948, 1952, 1965 ஆகிய ஆண்டுகள் நடத்தப்பட்டு இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சிகளுக்கு முன்னோடி நிகழ்ச்சியாக அமைந்தது. 1938 நடத்தப்பட்ட இந்த இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி 1948, 1952, 1965 ஆண்டுகள் நடத்தப்படுகிறது. ஓகேங்களா. 38க்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு நடைபெறுது. 48, அப்புறம் 52, அப்புறம் 65. ஓகேங்களா. மேலும் 1938ஆம் ஆண்டு கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் ஈவேராவை இனிமேல் பெரியார் அப்படின்னு சென்னையில் நடந்த மாநாட்டில் பெரியார் தான் நாங்கள் அழைப்போம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இந்த அறிவிப்பை ஏற்ற மக்கள் ஈவேராவை பெரியார் என்று அழைத்தனர். 1938 நவம்பர் மாதம் 13ஆம் நீலாம்பி அம்மையார் தான் பெண்கள் மாநாட்டில் தர்மாம்பாள் தலைமை நீலாம்பி அம்மையார் தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஆனால் கூப்பிட்டவர் யாருன்னா நாகர்கோவில் வழக்கறிஞர் சிதம்பரம் முதலியார் தான் முதல்ல பெரியார்னு சொல்லி கூப்பிட்டவர். ஒரு மரியாதைக்காண்டி கூப்பிட்டுருப்பாப்புல. நீதி கட்சி தலைவராகிறார் பெரியார். சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக பெல்லாரி சிறை சென்ற பெரியார் நீதி கட்சி தலைவராக வெளியேறினார். சுயமரியாதை இயக்கத்தை தலைவராக போனவர் பெல்லாரி சிறைக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு எப்படி வராப்புல நீதி கட்சியின் தலைவராக வெளியே வராரு. சிறையிலிருந்து மீண்ட பெரியார் ஸ்டாபோர்டு கிரிப்ஸை சந்தித்தது திராவிட நாடு பிரிவினை பற்றி விவாதித்தார். 1939 திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசுகிறார். பின்னர் பெரியார் முகமது அலி ஜின்னாவை அவர் பம்பாய் இல்லத்தில் சந்தித்து பேசினார். கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருப்பாப்புல. 1940 வாக்கில் அந்த உரையாடலின் போது டாக்டர் அம்பேத்கரும் கூட இருந்தார். பெரியாரை தேடி வந்து அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்து விட்டார். பெரியாருக்கு வந்து பார்த்தோம்னா அமைச்சர் பதவி வருது, பெரியார் வந்து வேணான்றவர். இதுலேருந்து எப்படி கேட்கலாம்? பெரியார் வந்து ஸ்டாபோர்டு கிரிப்ஸை சந்தித்து திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசினாரா? ஆமாம் பேசினார். முகமது அலி ஜின்னாவை சந்தித்தாரா? ஆமாம் சந்தித்தார். எங்கே சந்தித்தார்? பம்பாயில் சந்தித்தார். எந்த ஆண்டு சந்தித்தார்? 1939 சந்தித்தார். அப்போ அது கூட இருந்தது யார்? அம்பேத்கர் கூட இருந்தார். அப்போ பெரியாருக்கு வந்து அமைச்சர் போஸ்டிங் தேடி வந்துச்சா? ஆமாம் தேடி வந்துச்சு. அவர் வேணான்ட்டாப்புல. கட்சி கழகம் ஆயிற்று. நீதி கட்சியின் தலைமை பொறுப்பேற்ற பின் பெரியார் அந்த அரசியல் கட்சியை சமுதாய சீர்திருத்த இயக்கமாக உருமாற்றம் செய்தார். நீதி கட்சியின் என்ன பண்ணிட்டாரு? சமுதாய சீர்திருத்த இயக்கமாக உருவாற்றம் பண்ணுறாரு. அது ஒரு வேதியியல் மாற்றமாகும். நீதி கட்சி மீண்டும் அரசியல் அவதாரம் எடுக்க முடியாமல் மாற்றத்தை செய்துவிட்டார் பெரியார். நீதி கட்சியின் அடிப்படை கொள்கையான பிராமணர் அல்லாதவர் என்பதை படிப்படியாக மாற்றி அக்கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி 1941 வந்து 1944 ஆகஸ்ட் 27 மாற்றுறாரு. அந்த பிராமணர் அல்லாதன்ற கட்சியோட கொள்கையை மாற்றுறாரு 1941. நீதி கட்சியின் அடிப்படை கொள்கையை வந்து மாற்றுறாரு. அதன் பின் திராவிட நாடு பிரிவினையை இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நீதி கட்சியின் அடிப்படை கொள்கை பிராமணர் அல்லாதர் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாரு. அதை வந்து அப்படியே படிப்படியாக மாற்றி திராவிடர் கழகம் சொல்லி மாற்றின ஆண்டு 1941. அதன் பின் திராவிட நாடு பிரிவினையை கொள்கையை பரப்பும் பணியில் ஈடுபட்டு தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். 2வது முறையாக அமைச்சர் பதவி அவரை தேடி வந்ததும் நிராகரித்து விட்டார் பெரியார். இப்போ 41 ஏப்ரல் மாதம் ஒரு தடவை 1940 ஏப்ரலில் தேடி வருது. அப்புறம் 42 தேடி வருது அமைச்சர் பதவி வேணுன்றார். 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் நடைபெற்ற வரலாற்று முக்கியத்துவமுடைய நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமையேற்ற பெரியார் நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றிறாரு. பின்னர் ஆண்டு இறுதியில் கல்கத்தாவில் எம்என் ராயின் தலைமையில் நடைபெற்ற ரெடிக்கல் டெமோக்ராட்டிக் கட்சியின் மாநாட்டிலும்
கான்பூரில் நடைபெற்ற பிராமணர் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் மாநாட்டிலும் பங்கேற்று திராவிட கழக கொள்கைகளை விளக்கி உரையாற்றினார். 1944 ரெடிக்கல் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லி கல்கத்தாவில் எம்என் ராய் தலைமையில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது. கான்பூரில் வந்து பிராமணர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அங்கே போய் பேசுகிறாரு பெரியார். 1944 பிராமணர் அல்லாதவர் பற்றி. நீ திருச்சியில் திராவிடர் கழக மாநில மாநாட்டை கூட்டி 1945 செப்டம்பர் 29, 30 அப்படின்னா கருஞ்சட்டை தொண்டர்படை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா கருஞ்சட்டை தொண்டர்படை 1945 செப்டம்பர் 29, 30 கருஞ்சட்டை தொண்டர்படை. கொடியில் உள்ள கருப்பு பகுதி திராவிடரை கப்பியுள்ள இழிவை குறிப்பது, சிவப்பு வட்ட பகுதி இழிவு நீக்கி புரட்சி மலர்வதை குறிப்பது அப்படின்றிருக்காப்புல. அந்த கொடியில் உள்ள கருப்புன்றது திராவிடரை வந்து கப்பியுள்ள இழிவு, சிவப்பு வட்ட பகுதி வந்து இழிவை நீக்கி புரட்சியை கொண்டு வருது அப்படின்றிருக்காப்புல. அப்போ கருஞ்சட்டை உருவாக்கப்பட்ட இடம் திருச்சி. எந்த வருஷம்னா 1945 செப்டம்பர் 29, செப்டம்பர் 30. அடுத்த ஆண்டு 1946 மதுரையில் கருஞ்சட்டை படை மாநாடு வந்து நடத்துகிறாரு. திராவிடர் கழக கொடியை உருவாக்குறாப்புல. அது கருப்பு சிவப்பு, கருப்புன்றது இழிவை குறிக்கிறது, சிவப்புன்றது புரட்சியை குறிக்கிறது. எதிரிகளால் மாநாட்டு பந்தல் எரிக்கப்பட்டு கழக தொண்டர்கள் தாக்கப்பட்டனர் மதுரையில். இது 1946 மே 11. ஓகேங்களா. அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட முறையை கடுமையாக விமர்சித்தார். அரசியல் நிர்ணய சபை 1946 செப்டம்பர் 2 வந்து இடைக்கால அரசாங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அரசியல் நிர்ணய சபை பரிந்துரையின் அடிப்படையில் தான் அரசியல் நிர்ணய சபை அமைச்சதே தப்புன்னு சொல்லி விமர்சிச்சிருப்பார். இந்தியா விடுதலையான போது 1947 ஆகஸ்ட் 15 திராவிடருக்கு துக்க நாள் என்று அறிவித்தார். அப்படின்னா பெரியார் எதை வந்து துக்க நாள் என்று அறிவிக்கிறாரு? 1947 ஆகஸ்ட் 15 திராவிடருக்கு துக்க நாள் அப்படின்னு அறிவிக்கிறாப்புல. வடநாட்டவரை ஆளுநராக நியமித்து எதிர்த்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்தார். கடலூரில் திராவிட மாநாட்டை கூட்டி இந்த நாட்டு பிரிவினை பற்றி பேசினார். கடலூரில். திருச்சியில் கருஞ்சட்டைப்படை இயக்கம், மதுரையில் கருஞ்சட்டைப்படை மாநாடு, கடலூரில் வந்து திராவிட மாநாடு கூட்டி நாட்டு பிரிவினை பற்றி பேசுகிறார். ஜூலை 1 திராவிட நாடு பிரிவினை நாள் என்று அறிவித்தது. ஜூலை 1 அந்த அறிவித்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டாடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாப்புல. பெரியாரின் இந்த செயல் திராவிடர் கழகம் பிளவுபட காரணமாயிற்று. திராவிட நாடு பிரிவினை நாள் என்று அறிவித்த அந்த நாளை கொண்டாட செய்ய வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்டார்ல, அதான் பெரியாரின் செயல் திராவிடர் கழகம் பிரிவுபட காரணம்னு ஒரு முக்கியமான காரணமாகவும் சொல்கிறாங்க. திராவிடர் கழகத்திலேருந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் பிறந்தது. அப்படின்னா இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? கட்சி வந்து எப்படி கழகமாக மாறுது? நீதி கட்சி வந்து சமூக சமய சீர்திருத்தம் இயக்கமாக மாற்றி விட்டுட்டு நீதி கட்சியின் அடிப்படை கொள்கை பிராமணர் அல்லாதவர் என்பதை மாற்றி அக்கட்சி திராவிடர் கழகமாக மாற்றுறாரு. அது 41. 44 வந்து திராவிடர் கழகம்னு பேரை மாற்றி விட்டுறாரு. நீதி கட்சி என்ற பேரை திராவிடர் கழகம்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க ஆகஸ்ட் 27. எம்என் ராய் தலைமையில் ரெடிக்கல் டெமோக்ராட்டிக் அப்படின்ற கட்சி மாநாட்டில் கலந்துக்கிறாரு. பிராமணர் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. திருச்சியில் திராவிடர் கழக செஞ்சட்டை கழக மாநாட்டை கூட்டி கருஞ்சட்டை தொண்டர்படை என்ற அமைப்பை உருவாக்குறாப்புல. அதில் கொடியை சிகப்பு கருப்புன்றாரு, சிகப்பு புரட்சியையும் கருப்பு இழிவையும் குறிக்குதுன்றாரு. 46 கருஞ்சட்டை படை மாநாடு, கழகத்தை வந்து தீய வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்திய விடுதலைக்கான அரசியல் நிர்ணய சபை துக்க நாளாக அறிவிக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 1 வந்து திராவிடர் நாளாக கொண்டாடணும்னு சொல்லி கடலூரில் நடைபெற்ற திராவிடர் மாநாட்டை கூட்டி அறிவிக்கிறாரு. இதனால் வந்து திராவிடர் கழகம் பிளவுபட காரணமாயிற்று. மதிப்பீடை பொறுத்த வரைக்கும் பெரியார் 1925 துவங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் பிற்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சம உரிமைகள் பெறவும் சுயமரியாதையுடன் தலைநிமிர்ந்து நிற்கவும் அயராது உழைத்தது. அப்படின்னா வந்து சுயமரியாதை இயக்கம் பிற்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சம உரிமைகள் பெறவும் தலைநிமிர்ந்து நிற்கவும் அயராது உழைத்தது. இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் செல்வாக்கு பெற்றது. அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் எங்கெங்கே செல்வாக்கு பெற்றது? மலேசியாவில் செல்வாக்கு பெற்றது, சிங்கப்பூரில் செல்வாக்கு பெற்றது. பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட சம உரிமைகள் பெறவும் பிற்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட சம உரிமைகள் பெறவும் சுயமரியாதையுடன் தலைநிமிர்ந்து நிற்கும் அயராது உழைத்தது. பிராமணர்கள் தான் தமிழர்களின் தாழ்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் என்று கூறி பிராமணர் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தார் பெரியார். பிராமணர்கள் தான் தமிழரோட தாழ்ச்சிக்கு வீழ்ச்சிக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே வந்து குற்றஞ்சாட்டி பிரச்சாரம் பண்ணுறாரு. சுயமரியாதை திருமணம் வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஐயர்களோட செல்வாக்கு வந்து குறையும், புரோகிதரோட செல்வாக்கு குறையும் அப்படின்னு நம்பினாப்புல. அதே போன்று கலப்பு திருமணங்கள் பெற்றோரால் தீர்மானிக்கப்படும் திருமணங்களுக்கு மாற்றாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார். கலப்பு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோரால் தீர்மானிக்கப்படும் திருமணங்களுக்கு மாற்றாக தான் இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கை துணை அவங்களே தேடிக்கிடுவாங்கள்ல. இவற்றை மூலம் தமிழர்கள் பின்பற்றி வந்த பிராமணர் ஆதிக்க திருமண நடைமுறைகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் சடங்குகளுக்கும் முடிவெட்ட முடியும் என்று தீர்மானித்தார். இதனால தான் வந்து சம்பிரதாய சடங்குகளுக்கு முடிவெட்ட முடியும். சுயமரியாதை இயக்கமும் சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் திராவிடர் கழகமும் பெரியாரின் தனிப்பட்ட சர்வாதிகார அமைப்புகளாக செயல்பட்டமையால் அண்ணாதுரை போன்ற ஜனநாயக சிந்தனை உள்ளவர்கள் பெரியாரின் அந்த அதிகாரத்தை தலைமையேற்ற முடிய சூழ்நிலை அது பிடிக்கல அவங்களுக்கு. சர்வாதிகாரம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அண்ணாதுரையும் அவர் தம்பிகளும் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து
திமுகன்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்கலாம். பெரியார் வந்து 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. அது மக்கள் உரிமைக்காக போராடியிருக்காரு. செல்வாக்கு மலேசியா சிங்கப்பூரில் செல்வாக்கு பெறுது. பிராமணரோட ஆதிக்கத்தை கம்மி பண்ணுறதுக்காண்டி சுயமரியாதை திருமணங்கள் பண்ணிக்கங்க, கலப்பு திருமணங்கள் பண்ணிக்கங்க, பெற்றோர்கள் திருமணங்கள் தீர்மானிக்கப்படும் திருமணங்களுக்கு மாற்றாக இருக்குன்றாப்புல. திராவிடர் கழகமாக இருக்கட்டும், நீதி கட்சியாக இருக்கட்டும், சுயமரியாதை இருக்கட்டும், ஒரு சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாரு. அதனால் சி.என். அண்ணாதுரை வந்து அவங்க வெளியே வந்துடுறாரு. ஓகேங்களா? திராவிடர் கழகம் 1944லேருந்து 1973 வரைக்கும். தனி கழகம் ஏன்? திராவிடர் கழகம் நீதி கட்சியின் மறுபதிப்பு அல்ல. ஐயா, நீதி கட்சியோட மறுபதிப்பு கிடையாது திராவிடர் கழகம். மாறாக அக்கழகம் புதிதாக எழுதப்பட்ட புத்தகமாகும் அப்படின்றாங்க. நீதி கட்சியின் மூல நோக்கம் பிராமணர் அல்லாதாருக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பெற்றுத்தருவது. பிராமணர் அல்லாதவர்களுக்கு அதோட மூல நோக்கமே. அதை நோக்கம் நிறைவேறிய பின் நீதி கட்சி சரியாக தொடங்கிருச்சு. அதன் நோக்கத்தை அடைஞ்ச பிறகு வெளியே வந்துருச்சு. தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தர்கள் சமுதாயத்திலும் பொருளாதார ரீதியிலும் இழிந்தவர்களாகவே இருந்து வந்தனர். தமிழர்கள் உழைப்பாளிகளாக இருந்தும் ஒற்றுமையின்மையிலும் வளர்ச்சியின்றியும் இருந்தனர். தென்னிந்தியர் திராவிடர் என்றும் தெரிந்தும் பழம்பெரும் பெருமை மறந்து வடநாட்டு ஆரியர் வழிவந்த பிராமணர்களின் ஆதிக்கத்தை கட்டுப்பட்டு இருந்தனர். நீதி கட்சியினையும் இவர்களை பிராமணர் அல்லாதார் என்று கூறி பந்தனரை அன்றி திராவிடர்கள் என்று கூறவில்லை. நீதி கட்சி என்ன சொல்லியிருக்காங்க? பிராமணர்களே தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து திராவிடர்கள்னு சொல்லலை. இந்த நிலைமையை மாற்றி தென்னாட்டவர்கள் திராவிடர்கள் என்றும் பிராமணர்கள் திராவிடர் அல்லாதார் என்றும் கூறிக்கொள்ளும் நிலை உருவாக வேண்டும். பிராமணர்களாக திராவிடர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து உருவாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. எண்ணினார் பெரியார். திராவிட நாடு திராவிடருக்கே உரித்தாக வேண்டும் என்றால் அந்த இலக்கை எட்டுவதற்கு ஒரு அமைப்பை வேண்டும். அந்த அமைப்பே திராவிடர் கழகம் ஆகும் அப்படின்னு சொல்லி 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநில மாநாட்டில் பெரியார் நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம்னு சொல்லி பேர் மாற்றுறாரு. ஏன்னா வந்து இவங்க நீதி கட்சியோட அடிப்படை நோக்கி பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவம், பிராமணர் அல்லாதவருக்கு முன்னுரிமை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போராடிச்சு. அதோட நோக்கத்தை அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரியாக தொடங்கிச்சு. ஆனால் எல்லாருமே பிராமணர் அல்லாதார் தான் சொல்கிறாங்க. அப்போ நான் பிராமணர் அல்லாதார் திராவிடர் என்றும் பிராமணர்கள் திராவிடர் அல்லாதார் என்றும் கூறிக்கொள்ளும் நிலை உருவாகும்னு சொல்லி பெரியார் வந்து திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பெயர் காரணம் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய சுதந்திர கூட்டமைப்பு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தமிழர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் இடத்தையும் கொடுக்கவில்லை. நீதி கட்சி வந்து தமிழருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல. தமிழ் பத்திரிகைக்கு திராவிடன் என்ற பெயரை இட்டதன்றி அமைப்புக்கு திராவிட சுதந்திர கூட்டமைப்பு என்ற பெயரிடவில்லை. தமிழ் பத்திரிகை திராவிடன் சொல்லி பேர் வச்சுருக்கீங்க. தமிழில் வெளிவந்த பத்திரிகை திராவிடன். ஆனால் வந்து பார்த்தோம்னா திராவிட சுதந்திர கூட்டமைப்பு என்று பெயரிடப்படவில்லை. தென்னிந்திய கூட்டமைப்பாக செயல்பட்டு வந்தது. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை அரசியல் சாராத அமைப்பாக நடத்தி வந்தபோது அதற்கு திராவிடர் கட்சி என்ற பெயரிடுவதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அவர் சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அதுக்கு வந்து திராவிடர் கட்சின்னு பேர் வைக்க முடியல. அதற்கு காரணம் பெரியாருடன் பணியாற்றிய தேவாங்கூர் தங்களை பிராமணர்களே என்று கூறிக்கொண்டனர். நாங்கள் பிராமணர்கள் தான், நீங்கள் எப்படி திராவிடர் கட்சின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பெரியார் சமஸ்கிருத பண்டிதரான பனகல் அரசர் பூணூல் அணிந்து உச்சி குடுமி வைத்திருந்தார். பெரியார் பெரிய சமஸ்கிருத பண்டிதர் தான் யாருன்னா அவரே வந்து பூணூல் வச்சிருக்கார். அப்போதைய சூழ்நிலையில் தமிழர் பெயரால் கட்சியை துவங்குவது இயலாத காரியமாக இருந்தது. மேலும் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்ற நீதி கட்சி நூற்றாண்டு காலமாக பிராமணர் அல்லாத கட்சியாக கருதப்பட்டாலும் அது ஜமீன்தார் கட்சி, அரசாங்க அடிமைகள் கட்சி, பட்டம் பதவியாளர் கட்சி, பதவி வேட்டைக்காரர் கட்சி, இந்த மாதிரி நிறைய பேரில் வந்து பத்திரிகைகள் குறை கூறி வந்திருக்கு. பிராமணர் அல்லாதார் கட்சி, ஜமீன்தார் கட்சி, அரசாங்க அடிமைகள் கட்சி அப்படின்னு சொல்லி பதவி வேட்டைக்காரர் கட்சின்னு குறை கூறி வந்திருக்கு. இந்த நிலையை முற்றிலும் மாற்றி திராவிடர் உரிமைக்கு நலனுக்கும் போராட வேண்டும் என்பதற்காக பெரியார் புதிதாக துவக்கிய அமைப்புக்கு திராவிடர் கழகம் என்று பெயரிட்டார். அதனால தான் அவர் திராவிடர் கழகம்னு சொல்லி பேர் வைக்கிறார். ஏன் பேர் காரணம் வைக்கிறாப்புல? ஐயா, நீதி கட்சியில் தென்னிந்திய நல கூட்டமைப்புன்னு பேர் இருக்குயா. ஆனால் தமிழ் பத்திரிகைக்கு திராவிடன்ற பேரை வச்சுருக்கீங்களே தவிர்த்து திராவிட சுதந்திர கூட்டமைப்பு என்ற பெயரிடப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. தென்னிந்திய கூட்டமைப்பாகவே செயல்பட்டு வந்திருக்கு இது. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை அரசியல் சாராத அமைப்பாக நடத்தி வந்தபோது அதற்கு திராவிடர் கட்சி என்று பெயரிடுவதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதற்கு காரணம் பெரியாருடன் பணியாற்றிய தேவாங்கூர் தங்களை பிராமணர்னு சொல்லிக்கிட்டதுனால தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சமஸ்கிருத பண்டிதர் பனகல் அரசரே பூணூல் அணிஞ்சு உச்சிக்குடுமி வச்சுருந்துருக்காப்புல. அவர் நீதி கட்சியில் ஒரு முதல்வராக இருந்தவர் தான். அப்போதைய சூழ்நிலையில் தமிழர் பெயரால் கட்சியை துவங்குவது இயலாத காரியமாக இருந்தது. அதனால் பிராமணர் அல்லாத கட்சியாக நீதி கட்சி இருந்துச்சு. ஜமீன்தார் கட்சி, பதவி வேட்டை கட்சி, ஓகேங்களா, பட்டம் பதிவாளர் கட்சி, அரசாங்க அடிமை கட்சின்னு பல பேர் சொல்லியிருந்திருக்காங்க. அதனால தான் நீதி கட்சியை வந்து என்ன பண்ணியிருக்காரு, திராவிடர் கழகம் சொல்லி புதுசாக வச்சுருக்காரு அப்படின்ட்டுருக்காங்க. கழக கொடிகளும் குறிக்கோள்களும். கொடி திராவிடர் கழகத்தை தனித்து காட்டுவதற்கு அடையாளமாக தனி கொடி தேவைப்பட்டது. இக்கழகம் துவங்கப்பட்ட போது நீதி கட்சியின் தராசு கொடியே திராவிடர் கழக கொடியாக இருந்தது. இந்த கழகம் தொடங்கப்பட்டப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தராசு கொடி தான் திராவிடர் கழகமாக நீதி கட்சியோட கொடியாக தான் இருந்திருக்கு.
அதற்கு காரணம் தராசு கொடி தென்னாட்டில் காணப்பட்ட கொடுமைகளையும் அநீதிகளையும் சாதி மத வேறுபாடுகளையும் ஒழித்து அனைவரும் சமம் என்ற சமநீதியை காட்டும் அறிகுறியாகவும் அடையாளமாகவும் விளங்கியதாகும். அதனால தராசுன்ற சமமாக தானே இருக்கும், சாதி மதத்தில் எல்லாருமே சமந்தான் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. தராசு நீதி கட்சியோட சின்னமாக இருந்திருக்கு. ஏன்னா நீதி கட்சி சுயநல கட்சியாக மாறியதாலும் அக்கட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டுருச்சுனாலும் பெரியார் அந்த நிலையை அடியோடு மாற்றி திராவிடர்களுக்கான தனி கட்சியை துவங்கியதால் அதற்கான தனிக்கொடி இருக்க வேண்டியதன் இன்றியமையாமையை உணர்ந்தார். அதன் விளைவாக 1946ஆம் ஆண்டு தற்போதுள்ள திராவிடர் கழக கொடி வடிவமைக்கப்பட்டது. அப்புறம் நீதி கட்சியோட கொடியை மாற்றி விட்டு திராவிடருக்கும் தனி கட்சி எப்போ கொடி கொண்டு வராங்கன்னா 1946. ஓகேங்களா. கொடியில் கருப்பு பகுதி திராவிடரை சூழ்ந்துள்ள இழிவை குறிப்பதாகவும் சிவப்பு பகுதி புரட்சி மலர்வதை காட்டுவதாகவும் இருக்குது. அப்போ திராவிடர் கழகத்துக்கான தனி கொடி எப்பொழுதுனா 1946 கொண்டு வரார். திராவிடர்களுக்கான தனி கொடி 1946. குறிக்கோள்: திராவிடர் கழகம் மற்ற கட்சிகள் போன்று அரசியலை அடிப்படையாக கொண்ட அமைப்பு அல்ல. திராவிடர் கழகம் அரசியலை அடிப்படையாக கொண்ட அமைப்பு கிடையாது. மாறாக திராவிடர் கழகம் தெளிவான குறிக்கோள்களை கொண்ட சமூக சமய சீர்திருத்த இயக்கமாகும். திராவிடர் கழகத்தின் குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திராவிடர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது அரசியல் கட்சி கிடையாது, அரசியல் அடிப்படையாக கொண்ட கட்சி கிடையாது. ஓகேங்களா. திராவிடர் கழகத்தினோட சமூக சமய சீர்திருத்த இயக்கமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. மக்களிடையே கடவுள் பெயராலும் சுயராஜ்யத்தின் பெயராலும் இருந்து வந்த மூட நம்பிக்கையும் உயர்வு தாழ்வுகளையும் பித்தலாட்டங்களையும் போக்கி ஒற்றுமையையும் கட்டுப்பாட்டையும் நாணயத்தையும் ஏற்படுத்துவது தான் இந்த திராவிடர் கழகத்தோட முக்கியமான அம்சம். பன்னெடுங்காலமாக அறிவிலிகளாக ஆக்கப்பட்டிருந்த திராவிட மக்களுக்கு சிந்தனை அறிவை உண்டாக்கி வைப்பது, சமுதாய சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பது, மக்கள் தொகைக்கு ஏற்ப வகுப்பாரி உரிமைகளை பெற்றுத்தருவது, திராவிடர்களின் வீழ்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் காரணமான சாதி முறையை ஒழிக்கிறது, தனி திராவிட நாட்டுக்கு போராடுவது. சுருங்க கூறிய திராவிடர் கழக குறிக்கோள்கள் எதிர்மறை உடன்பாட்டு நோக்கங்களை கொண்ட கலவையாகும். திராவிடர் கழகத்தோட நோக்கங்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்கு, ஒரு எதிர்மறையான உடன்பாட்டு நோக்கங்களை கொண்ட கலவை தான்றாங்க. இப்போ திராவிடர் கழகத்தோட குறிக்கோள்கள் என்னென்ன? திராவிடர் கழகத்தோட குறிக்கோள்கள்: திராவிட நாடை தனிநாடு பெற்றுத்தர்றது, உயர்வு தாழ்வை நீக்கிறது, சாதி பேதங்களை நீக்கிறது, பித்தலாட்டங்களை ஒழிக்கிறது, மக்களை அறிவிலிகளாக மாற்றுற விஷயங்களை தடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களும் திராவிடர் கழகத்தோட நோக்கங்களாக இருந்திருக்கு. அடுத்து தனித்தன்மை. திராவிடர் கழகம் துவக்கத்திலிருந்தே தனித்தன்மையுடன் இயங்கி வந்தது. ஸ்டார்டிங்கிலேருந்தே தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டியாக தான் இருந்திருக்கு. தனித்தன்மை அடையாளமாகவும் காட்டப்பட்ட திட்டங்கள்னால் தீண்டாமையை அகற்றுவது, சாதி முறையை ஒழிக்கிறது, பிராமணர்களின் ஆதிக்கத்தை அகற்றுறது, திராவிடரின் உரிமையை பாதுகாக்கிறது, இந்து கடவுள்களையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் நிந்தித்தல், அறியாமை, மூடநம்பிக்கை, இயலாமை ஆகியவற்றுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தல், பெண்களின் விடுதலைக்காக தொடர்ந்து போராடுதல், வட இந்திய மேலாண்மையும் இந்தி திணிப்பையும் எதிர்த்தல். இதெல்லாம் திராவிடர் கழகத்தோட தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி. தீண்டாமை அகற்றுதல், சாதி முறையை ஒழித்தல், இந்து கடவுள்களையும் சடங்கு சம்பிரதாயம் நிந்தித்தல், அறியாமை, மூடநம்பிக்கை, இயலாமை ஆகியவற்றை பிரச்சாரம் செய்தல், பெண்களின் விடுதலைக்காக தொடர்ந்து போராடுதல், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. திராவிடர் கழக தலைவர் பெரியாரும் அவரது கழக தோழர்களும் கருப்பு சட்டை அணிந்து கழகத்தின் தனித்தன்மையை வெளிப்படுத்தினர். அவ்வப்போது வன்முறை நிகழ்ச்சிகள் தலை தூக்கினாலும் பொதுவாக திராவிடர் கழகமும் அமைதியான முறையிலே இயங்கி வந்தது. ஸ்டார்டிங்கில் அமைதியாக தான் இருந்துச்சாங்க. பெரியாரின் காலத்திலேயே தனி திராவிட நாடு கோரிக்கையும் சாதி ஒழிப்பும் சமதர்ம கொள்கையும் முனைமழுங்கி போய்விட்டன. பெரியாரின் காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க, தனி திராவிட கோரிக்கையும் சாதி ஒழிப்பும் சமதர்ம கொள்கையும் மங்கி போச்சு அப்படின்றாங்க. சாதி ஒழிப்பு தீண்டாமை பிரச்சாரத்தோடு நின்று விட்டது. சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தோடு தனியுடைமை ஒழிப்பை கைவிட்டதால் சமதர்ம கொள்கை சத்தற்று போயிற்று. பெரியாரின் பேச்சும் போக்கும் அவர் கையாண்ட முறைகளும் கட்டருடைய மனக்கசப்பை ஏற்படுத்தின. திறமை மிக்க பிராமண இளைஞர்கள் வேலை தேடி பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பெரியாரின் மூடநம்பிக்கை எதிர்த்து பிரச்சாரம் மக்களிடையே செல்வாக்கு பெறவில்லை. இறுதியாக பெரியாரின் இந்திய சுதந்திர எதிர்ப்பும் அதைத் தொடர்ந்து சி. அண்ணாதுரை ஆதரவாளர்களும் கழகத்தை விட்டு வெளியேறினர். இதான் பார்த்தோம்னா பெரியாரோட திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்தின் தனிப்பெருமை தலைவராக தொடர்ந்து வந்தார். பெரியாரின் வாழ்க்கை வரலாற்று திருப்புமுனையாகவும் புதிய சகாப்தத்தின் துவக்கமாகவும் இருந்தது. ஓகே, அடுத்த கிளாஸில் பெரியாரின் சமூக சீர்திருத்தம் பார்ப்போம். புதிய நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. டெலகிராமில் PDF இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.